கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் எப்படியா சொல்லுகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தமும் மன கிளேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அமலேக்கியர்கள் தாவீதையும் அவனுடைய 2 மனைவிகளையும் அவன் தேசத்தின் ஜனங்களையும் சூறையாடி அவனுடைய நகரத்தையோ அல்லது அந்த கிராமத்தையோ அக்கினிக்கு தீக்கரையாக்கி போட்ட பொழுது அவர்கள் வந்து பார்த்த பொழுது அந்த தேசம் பற்றி எரிந்து புகைக்காடாய் இருக்கிறது. தாவீதோடு இருந்தவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று தங்கள் குமாரர் நிமித்தமும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தமும் நிந்தித்தார்கள். தாவீதுடைய 2 மனைவிகளும் அவனை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். யோபத்தை கொண்டு வர சொல்லி, ஆண்டவரே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். பிரியமானவர்களே, அப்படியாக தான் நமக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே, துன்பங்களிலே, போராட்டங்களிலே நம்மளோடு இருக்கிறவர்கள் நம்மளை நிந்தித்து நம்மளை அவமதிக்கிற நேரத்திலே, ஆபத்து ஏற்படுகிற சூழ்நிலைகளிலே தேவனுக்குள் நம்மளை திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது அதற்கான விடுதலையை தேவன் தருகிறார். அதற்கான வழிவாசலை கர்த்தர் நமக்கு திறந்தருளுகிறார். நீ நெருக்கப்பட்டிருக்கிறாயா? நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நீ கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணீரை காண்கிற தேவனுடைய சமூகத்தை தேடு. உன் கதறலை கேட்கிறவருடைய சமூகத்தில் உட்காரு. அவரை நோக்கி பார். ஆண்டவரே, எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்கள், எல்லாராலும் நான் கைவிடப்பட்ட நிலையில நான் இப்பொழுது ஆண்டவரே மனம் உடைந்து என்னை தேற்றிக் கொள்வதற்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. நீரே ஆறுதலின் தெய்வம், நீரே சமாதானத்தின் கர்த்தர், நீரே என்னை தேற்றுகிறவர், நீரே என் நெருக்கத்தில் எனக்கு அடைக்கலமானவர் என்று அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தாவீதை அவனுடைய 2 மனைவிகளையும் அமலேக்கியர்கள் தென்புற தேசமாய் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் தேசங்களுக்கு போய்விட்டார்கள். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது தன் தேசம் அக்கினிக்கு தீக்கரையாக்கப்பட்டதும் தாவீதின் 2 மனைவிகளும் சூறையாடப்பட்டதையும் தன் தேசத்தின் ஜனங்கள் அடிமைகளாக அவர்கள் கொண்டு போகப்பட்டதை கண்டு அநேகர் வருத்தப்பட்டு அவர்கள் அழுது அந்த தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள். தாவீதுடைய குடும்பமும் சீரழிக்கப்பட்டது. அவனுக்கு நகரம் இல்லை, தேசம் இல்லை, தன் ராஜ்யபாரம் அழிக்கப்பட்டது. அந்த நிலையில் உடன் இருக்கிறவர்களும் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று நிந்தித்தார்கள். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில கண்ணீர் விடுகிற நேரம், கவலை வருகிற நேரம், உன்னை எல்லாராலும் நிந்திக்கிற நேரம் ஒன்று வரும், அல்லது கைவிடப்பட்ட நிலைமை ஒன்று வரும், உன்னை விட்டு எல்லாமே போய்விட்ட ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீ கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கொள், கர்த்தருக்குள் உன்னை தேற்றிக்கொள், கர்த்தருடைய சமூகத்தை தேடும். தாவீது பார்த்தான், யோபத்தை கொண்டு வர சொல்லி அதனிடத்தில் விசாரித்தான். அந்நாட்களில் ஆசாரியர்கள் அணியக்கூடியதான அந்த யோபத்தின் வஸ்திரத்தில் தேவ அபிஷேகம் இருந்தது. அதனால்தான் எங்களுக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் இந்த வஸ்திரத்தை அணியும்படி எங்கள் ஆவியில நடத்துகிறார்கள். அந்த யோபத்தை விசாரிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. தாவீது, நீ திரும்பி போய் அமலேக்கியரோடு யுத்தம் செய், உன்னி இழந்ததையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வர செய்வார் அப்படின்னு அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தந்த அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து போகும்போது அவனோடு கூட கொஞ்சம் பேர் வருவார்கள். அந்த கொஞ்சம் பேரை கொண்டு அமலேக்கியர்களை முறியடித்து அவன் இழந்த தன் தேசத்தையும் தன் தேசத்தின் ஜனங்களையும் திரும்பி கொண்டு வரும் பொழுது யாரெல்லாம் தாவீதை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் தாவீதை கல்லெறிய பார்த்தார்களோ, யாரெல்லாம் தாவீதை அவலட்சணமாய் பேசினார்களோ அவர்களெல்லாம் முழங்கால் இட்டு கரங்களை உயர்த்தி இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் கொள்ளை என்று ஆர்ப்பரித்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ எந்த இடத்துல தனை குனிந்து எந்த இடத்துல கைவிடப்பட்டு உடன் இருக்கிறவர்களால் நீ நிந்திக்கப்படுகிறாயோ அதே இடத்தில் தேவனுக்குள் உன்னை திடப்படுத்திக் கொள். தேவனிடத்தில் விசாரி, கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேள். அவர் உனக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பார், அவர் உனக்கு ஒரு வழி காட்டுவார். அந்த வழியில பிரவேசி, அந்த தேவ சித்தத்தின்படி செய். நீ இழந்ததை கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ இழந்தது உனக்கு திரும்ப வந்து சேரும். எங்க வெக்கப்பட்டாயோ அங்கே கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.